நாமக்கல் மாவட்டம் தெற்குபாளையம் அருகே சாலை விபத்தில் இருசக்கர வாகன ஓட்டி படுகாயமடைந்த நிலையில் காண்போரை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் யவனச்சோழன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யவனச்சோழன், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். சேலத்திலிருந்து ஈரோடு நோக்கி சொகுசு கார் ஒன்று பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள தெற்குபாளையம் என்ற பகுதிக்கு போயிட்டு இருந்தது. அப்போ காரை பின்தொடர்ந்து சேலத்திலிருந்து ஈரோடு நோக்கி அரசு பேருந்து ஒன்று வந்துகிட்டு இருந்தது. இந்நிலையில இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் காருக்கு முன்பக்கமாக சாலையை கடக்க முயன்றுள்ளாரு. இதனால் சற்று எதிர்பார்க்காத கார் ஓட்டுநர் காரின் வேகத்தை கட்டுப்படுத்தி மெதுவா காரை இயக்கியிருக்காரு. இதனால காரின் பின்புறம் வேகமாக வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து காரின் பின்புற பகுதியில் வேகமாக பயங்கரமாக மோதி நின்றது. இதில் காரின் முன்பகுதியில் சாலையை கடக்கும் என்ற இருசக்கர வாகன ஓட்டியின் மீது கார் மோதியதில் அவர் படுகாயமடைந்தார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் இருக்கீங்க அவர் மீட்டு பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் இருந்த பள்ளிப்பாளையம் போலீசார் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் இந்த விபத்து குறித்தான சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி யவனச்சோழன்.